இந்த செய்திக்கு ஆதாரமாக யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 33வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். யோபு 9வது அதிகாரம் 33வது வசனம். எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே என்று சொல்லி நாம் இங்கே கவனிக்கிறோம். மத்தியஸ்தன் இல்லையே என்று சொல்லி இங்கே ஒரு வருத்தத்தோடு யோபு பேசுகிறதை நாம் இங்கே கவனிக்கிறோம். இந்த யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 35ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது உண்மையாகவே பிரியமானவர்களே, யோபு மத்தியஸ்தனுக்காக ஏங்குகிறார். யோபு கடந்து வருகிற பாதையை 2 விதமா நம்ம அடையாளப்படுத்த முடியும். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில், விசேஷமா 9வது அதிகாரம், நீங்க அதுக்கு முந்தின அதிகாரங்களை பார்க்க நேரிட்டாலும் சரி, அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 9வது அதிகாரத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அதிகாரங்களை பார்த்தாலும் சரி, அவர் 2 விஷயங்களுக்கு 2 வழக்குகளை அல்லது 2 விதமாய் அவர் போராடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, அவருடைய சுபாவங்களை வைத்து அவர் போராடுவார். இன்னொன்று, அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், துயரங்கள், வேதனைகளை வைத்து போராடுவார். ஆனா யோபு நம்ம எவ்விதமா எடுக்க முடியும் சொன்னா, நீதிமான் அப்படிங்கிற ஒரு காட்சியையும் அவர் காண்பிப்பார். அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறேன் என்பதையும் காண்பிப்பார். அவ்விதமாகவே யோபு புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே, நான் நீதிமானா இருந்தாலும் அவருக்கு முன்னால் அது செல்லாது அப்படின்னு சொல்லிடுவார். 15ஆம் வசனத்தின் 15, 16 நாம் பார்க்கும்போது, நீதிமானா இருந்தாலும் அவருடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்ச வேண்டியது இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 13வது வசனத்துல தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார் என்றும் அவர் சொல்லுகிறார். அதனையும் தொடர்ந்து 20வது வசனத்துல, நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே நீ குற்றவாளியாக்கும் அப்படி சொல்லி, என்னதான் தனக்கு நான் ஒரு நீதிமான் என்று அவர் சொல்லிக் கொண்டாலும் உண்மையாவே அவரிடத்திலும் பொல்லாப்பு இருக்கிறது அப்படிங்கிறத தேவன் பார்க்கிறார் அப்படி சொல்லும் போது, யோபு இடத்துல ஒரு விதமான சுய நீதிகள் காணப்பட்டிருந்தது என்பதை நம்ம ஒருவரும் மறுக்க முடியாது. அவர் தன்னுடைய நீதியையே மேன்மைப்படுத்தி கொண்டே இருந்தார். இதற்கு மத்தியில இன்னொரு போராட்டமும் இவரை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. நீங்க தாராளமா 25ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, நன்மையை அவராலே காண முடியவில்லை. 26ஆம் வசனத்துல அவருடைய வாழ்நாட்கள் எவ்வளவு வேகமாய் கடந்து போகிறது என்பதை காண்பித்துக் கொடுக்கிறார். 27 அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய முகத்தின் துக்கம், அதை தொடர்ந்து 28 அவருடைய வருத்தங்கள், அதை தொடர்ந்து 29 அவர் போராடக்கூடிய காரியம், 30, 31 அவர் எவ்வளவுதான் தன்னை சுத்திகரித்துக் கொண்டாலும் சேற்று பள்ளத்திலே அவர் அமிழ்த்தப்படுவாராம். தேவன் அவரை அப்படி செய்து விடுவாராம். அவருக்குள்ள என்னதான் அவரை சுத்திகரித்துக் கொண்டாலும் அந்த சுத்தத்தை அவர் எண்ணவே மாட்டார். அப்ப யோபுவுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டது. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, யோபுவுக்கு ஒரு விதமான விரக்தி வந்து விட்டது. நான் என்னதான் நீதிமானா காணப்பட்டாலும், நான் என்னதான் என்னுடைய பாதையில நான் என்னை சரி செய்து கொண்டு உறைந்த மழை நீர்ல நான் குளிச்சு சவுக்காரத்தினால என்னை சுத்தம் பண்ணினாலும் அவர் என்னை சேற்றில் அமிழ்த்தி விடுவார் அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளுகிறார். என்னுடைய நீதி அவருக்கு முன்பாக எடுபடாது என்பதிலே அவருக்கு ஒரு வருத்தமும் விரக்தியும் பயங்கரமான அங்கலாய்ப்பும் அவரை பற்றி கொண்டது என்று நாம் பார்க்கும் போதும், அது மாத்திரமல்ல, அதனை தொடர்ந்து பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியில அவர் ஒரு மனிதனை வாஞ்சித்து நிற்கிறார். எங்கள் இருவர் மேலும் பாருங்க, அழகா சொல்றார் பாருங்க, 9வது அதிகாரம் 33ஆம் வசனத்துல, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன், இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை. பயப்படாமல் பேசுவேன். தேவனை அணுக முடியாமல் தவிக்கிறார். எவ்வளோ சுய நீதிக்கு இடம் கொடுத்திருந்தாலும் அந்த நீதியினால் அவருக்கு பிரயோஜனம் இல்லை என்கிற வருத்தத்தோடும் இருக்கிறார்.
அது மட்டுமா, சரீரம் முழுவதும் வேதனை, வியாதி, கொடிய பருக்கள். இதற்கு மத்தியில் அவருக்கு சமாதானம் இல்லாமல் இன்னொரு அங்கலாய்ப்போடவே அவர் இருக்கிறார், வருத்தத்தோடு இருக்கிறார். இதற்கு நடுவில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனாலதான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, கடைசியை சொல்லும் போது அவர் என்ன செய்யட்டுமா, தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. எதை தொடர்ந்து கேட்கிறார் என்று சொன்னால், மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. மிலார் என்று சொல்லும் போது ராட், let him take the rod, let him take his rod away from me. என்னை விட்டு அவருடைய மிலாற்றை அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறத, மிலாற்றை வைத்து அடிக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டே இருக்கிறார். சரி செய்யப்பட முடியலையேங்கிற பெரிய பாரம் இருந்து கொண்டே இருக்கு. இதை இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கும் தனக்கும் ஒரு நீண்ட வழக்கு இருக்கிறது. தேவன் இவ்விதமாகவே என்னை நடத்த போகிறாரா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள்? நான் என்னதான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள பிரயாசப்பட்டாலும் சுத்திகரிப்பை பூரணமாய் அனுபவிக்க முடியவில்லைங்கிற ஒரு பெரிய ஏக்கமும் அங்கலாய்ப்பும் யோபுவை பற்றி கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே, யோபுடைய ஏக்கம் எல்லாம் யாரை பற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு மத்தியஸ்தன் எங்களுக்குள்ள இருக்க வேண்டுமே. அதான் கேட்கிறார், மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. கடைசியா சொல்றாரு, அப்படி மத்தியஸ்தன் இருந்து எங்களுடைய மிலாரெல்லாம் அகற்றப்பட்டுட்டுதான் பயங்கரம் கலங்க பண்ணாமல் இருந்ததானால் நான் என்ன செய்யலாம்? அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன், இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா மத்தியஸ்தன் இல்லாத ஒரு பெரிய குறையை அவர் இங்கே முன்வைக்கிறார். நல்லா கவனிச்சுக்கங்க, மத்தியஸ்தன் இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு யோபுவை வாட்டி வதைத்தது. மீண்டும் சொல்லுகிறேன், பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, பாவத்திலிருந்து, அதாவது கரை முற்றிலுமா நீங்கின ஒரு தெளிவுக்குள்ளே வர முடியவில்லை. நீங்க வேணா வாஸ்து பாருங்க, 30 மற்றும் 31 பார்க்கும்போது, நான் உறைந்த மழை தண்ணீரில் முழுகி என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் நீர் என்னை சேற்று பள்ளத்திலே அமிழ்த்துவீர் அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன? எவ்வளவுதான் என்னை சுத்திகரித்து கொண்டாலும் என்னை சுத்தம் உள்ளவனாய் நீர் பார்க்க மாட்டீர். ஏனென்றால் முழுக்க முழுக்க மனுஷன் கரைப்பட்ட ஒரு மனிதனாகவே இருக்கிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், ஒரு காரியத்தில் சரி செய்து இன்னொரு காரியத்தில் தோற்று போகிறான். இப்படிப்பட்ட அங்கலாய்ப்புக்கு மத்தியிலே யோபு விரும்பின ஒரு அருமையான மனிதர் யார் அப்படின்னு கேட்டா, மத்தியஸ்தன், மீடியேட்டர் சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவோம், பிட்விஸ்டன் சொல்லி சொல்லுவாங்க, அல்லது மீடியேட்டர் அப்படின்னு கூட சொல்ல முடியும். மீடியேட்டர், மத்தியஸ்தர், நடுவர் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிறார். இதே போல இந்த நாளில நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்களும் இந்த நாளில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில பயங்கர ஒரு பெரிய வழக்கே தேவன்கிட்ட தொடரலாம் போல, அப்படி பல கேள்விகளோடு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்வீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜீவியம் தவறானது, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமானது அல்ல. பல கேள்விகளோடு இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்காம விட மாட்டேன், ஆண்டவர் என்னை ஒரு சுத்தமான இடத்துக்குள்ள என்னை கொண்டு வரல, அப்படிலாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நாம் சரியான விதத்திலே தேவனை அறியவில்லை என்ற அர்த்தம். இந்த யோபுவும் அப்படிதான் புலம்புகிறார். ஆனா யோபுவுக்கு தெரிந்த வெளிப்பாடு, யோபு எதுக்காக போராடுறாருன்னா, Job longed for the mediator between him and God. தேவனுக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தர் தேவை. இதைத்தான் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் நாம் பார்ப்போமேயானால் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒட்டுமொத்த ஊழிய அழைப்பும் ஒட்டுமொத்த ஊழியமும் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை பெற்றிருந்தது. தாராளமா பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2:5 பார்க்கிறோம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஏற்ற காலங்களில் விளங்கி வந்து கொண்டே இருக்கிறது, விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் யாராக நியமிக்கப்பட்டேனா,
ஆமா, பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் நியமிக்கப்பட்டேன். புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லிட்டுதான் சொல்றாரு, நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். இதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் யார நியமிக்கப்பட்டாரா? போதகனாக, அழகா சொல்ல, பிரசங்கியாக, அப்போஸ்தலனாக, அப்புறம் மூணாவது போதகனாக. அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை பிரம்மாண்டமா செய்த அநேக சபைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்த அதிகமாய் பிரயாசப்பட்ட, தேவனுடைய கிருபையினால் அதிகமாய் பிரயாசப்பட்ட, அதிகமாய் தேவனுக்காக ஊழியம் செய்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க திருப்பி பார்ப்பீர்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை பார்ப்பீர்கள் என்றால், மத்தியஸ்தரை காண்பித்து கொடுக்கக்கூடிய மகிமையான ஊழியத்தை செய்தா. என்னைக்கு அந்த ஊழியத்தை செய்யறதுதான் தேவன் என்னை மாத்திரமல்ல எங்களை அழைத்தார் என்று நான் சொல்லுவேன். ஒரு தனி மனிதன் மூலமாய் மாத்திரம் அல்ல. இன்னும் இந்த செய்தி எத்தனையோ கிராமங்களுக்கு, எத்தனையோ பட்டணங்களுக்கு கடந்து போக வேண்டும். பாருங்க, யோபு தன்னுடைய உச்சகட்ட பிரச்சனைக்கு மத்தியிலையும் அவனுடைய இருதயம் ஒரே ஒரு ஆளை தேடிக்கொண்டிருக்கிறது, மத்தியஸ்தன். மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அப்படி இருந்திருந்தா நான் இடத்துல தைரியமா பேசலாமே, பயம் இல்லாமல் நான் பேசுவேனே. இப்பொழுது அப்படி இடம் இல்லை. அவர் வாழ்ந்த நாட்கள் ஒரு தத்தளிப்பான நாட்கள். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கிடைக்க பெற்ற நாட்கள் கிருபை நாட்கள். உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு அற்புதமான இடத்திலே பிரதான ஆசாரியராய் கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 7:25 சொல்லுகிறது. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். இந்த வெளிச்சம் கிடைச்சதுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். நீங்க ரோமர் 8வது அதிகாரம் 34 வசனத்தை பாருங்க. அவர் மேல் அவனை ஆக்கினைக்குட்படுத்துகிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவர் அவரே, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ மத்தியஸ்தருங்கிற அந்த வெளிப்பாடு கிடைச்சிட்டு, என்னுடைய ஸ்தானத்துல எனக்காக தேவனிடத்துல பரிந்து பேசக்கூடிய இடத்துல கிறிஸ்துவானவர் மத்தியஸ்தரா இருக்கிற இந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ளுங்கள். தைரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம். எத்தனை போராட்டம் வந்தாலும் எனக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிற அற்புதமான பிரதான ஆசாரியர் எனக்கு ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும், நோட் த பாயிண்ட்ஸ், எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த நாளில் உங்களோடு 10-15 காரியங்களை பகிர்ந்து கொள்ளல, ஒரே ஒரு காரியம்தான் மத்தியஸ்தர், அவ்வளவுதான். வேற எந்த செய்திகளையும் வேற எந்த இடத்துக்குள்ளையும் நான் போக விரும்பல. மத்தியஸ்தர், இந்த மத்தியஸ்தரை சரியா பவுல் விளங்கி கொண்டதுனாலதான் 34ஆம் வசனத்துல வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, எனக்கும் பாருங்க நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பாலமாய் மத்தியஸ்தராய் பரிந்து பேசக்கூடிய இடத்திலே கிறிஸ்துவானவர் இருக்கிறார். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கு, தேவனையும் நம்மையும் ஒன்றாய் இணைக்கக்கூடிய இடத்திலே மத்தியஸ்தராய் கிறிஸ்து இயேசு செயல்பட்டு வருகிறார். இந்த வெளிச்சம் கிடைச்சோன்னதான் அடுத்து சொல்றாரு, உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த அன்பு எதை பற்றியது தெரியுமா? மத்தியஸ்தர். யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் சொல்லிடுவோம், முன்னால பிரச்சனை வந்தா இந்த அண்ணன் எனக்காக பேசுவாரு, இந்த அக்கா எனக்காக பேசுவாங்க, அல்லது இந்த ஐயா எவ்வளவு பெரிய பிரச்சனாலும் பேசி தீர்த்து எனக்கும் என் எதிராளிக்கு இடையில உள்ள காரியத்தை விசாரிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இந்த உலகத்துல இல்ல. இன்னைக்கு நான் விரக்தியில இருக்கிறேன் ஐயா, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். தோண்டு போயிடாதீங்க பிரியமானவர்கள். இன்னைக்கு உற்சாகப்படுத்ததான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தருகிறார். அதனால நான் முதலே சொன்ன, யோபுவை குறித்த ஒரு வெளிச்சத்தை தேவன் தந்தா. மகனுக்கு என்ன சூழ்நிலை தெரியாது, ஆனா எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பாடு இருக்கு.
அதை மட்டும் யாருமே மறுக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில, அது மாத்திரம் இல்ல, ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு இடையில, சொந்த பந்தங்களுக்கு நடுவில், சபைக்கு உள்ள பல போராட்டங்கள் மத்தியில, சமுதாயத்திலே பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய அங்கலாய்ப்பு வருத்தங்கள் காணப்பட்டிருந்தாலும் யோபுடைய உள்ளம் தேடின அந்த ஒரே மனிதன் மத்தியஸ்தன். பவுலும் சொல்லிட்டாரு, இதற்காகன்னு சொல்லல, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் நியமிக்கப்பட்டேன். புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். இப்படி எல்லா இடத்தையும் சொல்லுவாங்களா? சில சொன்னாலே உண்மைதான். சில இடத்துல அழுத்தம் கொடுப்பாங்க, ஏன் நான் உண்மையிலே சொல்றேன், பொய் சொல்லல, நான் உண்மையாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தரமுள்ள ஆட்கள் சொன்னாலே அது உண்மைதான், கண்டிப்பா பொய் வராது. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நான் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லனா ஏன் அழுத்தம் கொடுக்கிறாருன்னா, மத்தியஸ்தரை காண்பித்து கொடுக்கிற உன்னதமான பணியை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி. ஏற்ற காலங்களில் மத்தியஸ்தரை குறித்த சாட்சி, தேவனோடு மனுஷனை இணைத்து விடக்கூடிய ஒப்புரவாக்குகிற மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆமா, ஏற்ற காலங்களில் விளங்கி வந்து கொண்டே இருக்கும். இதுதான் கொலோசியர்ல சொல்லும்போது சொல்றார். கொலோசியர் 1வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும், ஒண்ணு விடாம யாவையும் தமது மூலமா, அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. எல்லா வசன ஆதாரத்தோடு தான் பேசுறேன். கொலோசியர் 1:20 இருக்கு. யார் மூலமா தான் பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும், ஃபர்ஸ்ட் பூலோகத்தில் உள்ளவைகள், இரண்டாவது பரலோகத்தில் உள்ளவைகள், இவை யாவையும் அவரோடு பாருங்க, அவர் மூலமா, அது ரொம்ப முக்கியம், மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று, முன்னே சத்துருக்களாயும் எழுதுறாரு பாருங்க. அப்ப யோபுடைய வாழ்க்கையை பார்த்தா தேவனுக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி டேஷ் ஆகுது, கிளாஷ் ஆகுது, குவாரல். உண்மையிலே ஒரு இடத்துல பார்த்தா இட் சீம்ஸ் தட் ஜாப் அண்ட் காட் குவாரல் வித் ஈச் அதர், ஃபைட் ஈச் அதர். ரெண்டு பேரும் ஒரு சண்டை போட்ட மாதிரியே தெரியுது. ரெண்டு பேருக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல. நான் அழுக்கா, நான் சுத்தகரிச்சாலும் அவரு என்ன அமிழ்த்துறாரு, சேற்றில் அமிழ்த்துறாரு. ஒரே இந்த மழை தண்ணீர்ல நான் குளிச்சு அதுல சவுக்காரத்தினால் என் கைகளை கழுவினாலும் நீர் என்ன மறுபடியும் என்ன செய்வீரு, சேற்றில் அமிழ்த்துவி. ஒரே போராட்டமா இருக்கு. தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண முடியல, எனக்கு ஒரு விரக்தியா இருக்கு. நீங்க பல யோசனையோடு கூட இந்த நாள்ல வந்திருக்கலாம். உண்மையிலே சொல்றேன், மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். இன்னைக்கு அந்த வெளிச்சம் நமக்கு தெரியல. இன்னைக்கு உண்மையிலே தேவனோடு தேவனிடத்துல கிறிஸ்து எனக்காக மத்தியஸ்தரா பரிந்து பேசுறான்னு கேட்டா 100க்கு 100 உண்மை. யோவானே சொல்றாரு, 1 யோவான் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா, பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார், நம்ம வீழ்ச்சி அடையக்கூடாதுன்னு சொல்லி. எத்தகைய அன்பு பாருங்க. பாவத்துக்கு மட்டுமா, போராட்டத்துக்கு மத்தியிலையும் யோபுடைய இருதயம் ஒரே ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆள் யாரு? மத்தியஸ்தன். இங்கதான் புதிய ஏற்பாட்டுல வெளிப்படையா சொல்றாரு, யாவரும் சத்தியத்தை அறியுங்க பிரியமானவர்களே. இந்த மத்தியஸ்தர் தேவை. இன்னைக்கு மத்தியஸ்தர் ஊழியத்தை யார் எடுத்துக்கிட்டா தெரியுமா? பிரபலமான ஊழியர்கள் எடுத்துட்டாங்க. எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க, எங்கிட்ட என்ன செய்யுங்க, ஒரு படிவம் இருக்கு, அதுல எழுதி கொடுத்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல, ஊழியக்காரர்கிட்ட சொல்றது தவறே கிடையாது. ஆனா உங்களை கர்த்தரிடமா திருப்பாம வெறுமனையா நீங்க ஜெபம் பண்ணுவாங்க, நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நீங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு என்ன செய்யறான்னு பாருங்க, அப்படிலாம் சொல்றதெல்லாம் மாம்சீகம். அதற்கு பரலோகம் கொடுக்கிற மதிப்பெண் 0. அது ஒரு காலம் நாங்க செய்ய போறது இல்ல. நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான், நிறுத்திக்கிடணும். அதுக்கு மேல என்னது, உங்க காரியத்தை எல்லாத்தையும் நாங்க தெரியப்படுத்துவோம், கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்றதெல்லாம் நூதனம், அது பேய்த்தனம்.
மத்தியஸ்தர் ஊழியக்காரங்க இல்ல. மத்தியஸ்தர் யாருதான்? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கணும். அதனாலதான் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்க மாட்டோம். சத்தியத்திலே அந்த காட்சியை பாருங்கள். விசுவாசம் என்பது என்ன? நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும் போதே ஆவியானவர் அவரை எவ்விதமா நடத்துகிறார் என்று சொன்னால், 1 பேதுரு 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பரிசுத்த, அதாவது பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அவரை தரிசியாமல் இருந்தும் சொல்லணும்னா அந்த அன்புல அந்த அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்கள் சொல்லி அதை காண்பித்து கொடுத்துட்டு தான் சொல்றார். நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் சொல்லி 9ஆம் வசனத்துல சொல்றார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 8 மற்றும் 9. எங்க அந்த ஆத்தும ரட்சிப்பு எங்க இருக்கு? விடுதலை எங்க இருக்கு? எதுல விடுதலை இருக்கு? காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுறோம். இயேசு கிறிஸ்து நம்ம காட்சியை காமிப்பாரு, நான் பிதாவிடத்தில் உனக்கா பரிந்து பேசுறேன் பாரு பாருன்னு இல்ல, வசனத்துல காமிக்கிறாரு. அன்னைக்கு அங்கலாய்த்த யோபு பாருங்க, புது உடன்படிக்கையின் சத்தியத்தில் அதற்கு விட இருக்கு. யோபு அந்த நாட்கள்ல மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம் கூட கிடையாது. யோபு மனசாட்சியின் காலத்துல தான் வாழ்ந்தார். அப்படி நாட்கள் இப்படிப்பட்ட பைபிள் கிடையாது, கிறிஸ்துவானவர் குறித்து வெளிப்பாடு கிடையாது, மோசே மூலம் வெளிப்படுத்தப்பட்ட நியாயப்பிரமாணம் அன்னைக்கு கிடையாது. ஏன்னா யோபு வாழ்ந்த நாட்களை குறித்து சரித்திர பின்னணி சொல்லுகிறது. அவர் ஆபிரகாம் யாக்கோபுடைய நாட்கள்ல வாழ்ந்ததா சொல்றாங்க. வேதாகமத்திலே முதல் புஸ்தகம் எழுதப்பட்ட புஸ்தகம் எது தெரியுமா? யோபு தான் சொல்றாங்க. நானே உண்மையிலே யோபு புஸ்தகத்தை வாசிதான் தேவன்கிட்ட கிட்ட வந்தேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ரெசிபி அனுபவத்தை பார்த்தீங்கன்னா 2004, அதுக்கு முன்னால் எல்லாம் ஃபுல்லா எல்லாம் அசிங்கமான வாழ்க்கை, ரவுடித்தனம். ஆனா 2004 ஆண்டவருக்குள்ள வரும்போது இந்த பைபிளை முதல்ல யோபுல இருந்து வாசித்து வெளிப்படுத்த வரைக்கும் முடிச்சேன். அதுக்கப்புறம் ஆதியாமத்துல இருந்து எஸ்தர் வரைக்கும் முடிச்சேன். இந்த யோபு என்னை வாழ்க்கையை அசைத்து விட்டது. ஆனால் பெரிய அங்கலாய்ப்பை வைக்கிறார். அதற்கு கிறிஸ்து தான் விடை என்கிறத மறந்து விட வேண்டாம். ஆனா அவர் என்ன வேதனைப்படுறது தெரியுமா? இப்ப அவர்கிட்ட நான் எப்படி பேச முடியும்? தேவன்கிட்ட பேச முடியாது, அவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுதோ இடமில்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆத்துமா அரோசிக்கிறது, அவருடைய ஆத்துமா நெருக்கத்தில் இருக்கிறது, வருத்தத்தில் இருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, இதை சொல்லும் போதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். ரோமர் 8:34 பார்த்தோம், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அதை தொடர்ந்து உடனே சொல்லிட்டாரு, எங்களுக்கு என்ன நேரிட்டாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அந்த அன்பு சொன்ன உடனே நம்ம மரணத்தை மட்டும் நினைச்சிடக்கூடாது, அதையும் தொடர்ந்து உயிர்த்தெழுதல், அதையும் தொடர்ந்து இன்றைக்கு மத்தியஸ்தராய் உங்களுக்காக எனக்காக தேவனிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதாங்க சொல்றாரு, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டால். எங்க எழுதியிருக்கு? சங்கீதம் 44வது சங்கீதம் 22வது வசனத்துல எழுதியிருக்கு. அப்படி எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ, லிஸ்ட் போடுறார் பாருங்க. உபத்திரவம் இந்த அன்புல இருந்து பிரிக்க முடியாது. எதை அறியணும் தெரியுமா? எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். இப்ப யோபுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, உபத்திரம் தேவனை விட்டு பிரிக்கிறது மாதிரி இருக்கு. ஏன்னா டேர்ம்ஸ் சரியில்லை. யோபுவுக்கும் தேவனுக்கும் டேர்ம்ஸ் எங்க எப்படி இல்லை, சரியா தெரிஞ்ச மாதிரி இல்லை. அதனாலதான் பின்னால யோபுவை பிட்டின்னு பிடிக்கிறாரு. நான் இதெல்லாம் சிருஷ்டிக்கும் போது நீ எங்க இருந்த சொல்லு, இதெல்லாம் நீ அளவிட்டவர் யாரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே யோபு, அதாவது யோபு 40வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முதல் 5 வசனங்களை பார்க்கும்போது, நான் 2 தூரம் பதில் சொன்னேன், நான் இனிமே எந்த மாறுத்திரும் சொல்லாமல் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், நான் நீசன் அப்படின்னு சொல்லி தன்னை அருவருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு வந்தார். தேவன் பேச 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 அவரால் ஒண்ணுமே பேச முடியல. ஐயோ நான் பேசிட்டேனே. 42வது அதிகாரத்துக்கு வரும்போது 42வது அதிகாரம் 2ஆம் வசனம் தான் எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுது. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவன், நீ செய்ய நினைத்து தடைபடாதுன்னு. 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அலப்பினேன்னு சொல்லி தன்னுடைய தவறுக்காக மனஸ்தாபப்படுகிறார், தன் தவறை ஒத்துக்கொள்ளுகிறார். டேர்ம் சரியே இல்லை. கடைசியில தான் ஆண்டவர் அப்படி நிலைநிறுத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக யோபு பெரிய பாதகன்னு சொல்லல, தடுமாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை. என்னை ஏன் இப்படி சோதிக்கிறா? இதுல இருந்து எனக்கு இது விடுதலை இல்லையா? ஏன் இப்படி பண்றார்? விசுவாச வாழ்க்கையில தடுமாற்றம். பிரியமானவர்களே, மத்தியஸ்தனை ஏங்கி கொண்டிருக்கிறார். மத்தியஸ்தர் ஒருவரும் இல்லையே.
அதனால நம்ம கொலோசியர்ல பார்க்கிறோம், பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அதோடு விடல, நாம் எப்படி இருந்தோமா? அது தொடர்ந்து கொலோசியர் முதல் அதிகாரம் 21 சொல்லுகிறார், முன்னே சத்துருக்களாயும் மனதிலே முன்னே அந்நியராயும் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், அழகா சொல்றார், உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் அவருக்கு முன்பாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு என்ன செஞ்சாராம்? அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது அவரோடு என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்கினார் சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஒப்புரவாக்கினார். அப்ப அப்போஸ்தலன் பவுலுடைய அந்த ஊழியத்தை பாருங்களேன். கொலோசி சபைக்கு சொல்லும் போது ஒப்புரவாக்கினார்னு சொல்றாரு. எபேசு சபைக்கு சொல்லும் போது எபேசியர் 2 அதிகாரம் 15 14-15 வாசிக்கும் போது அங்கேயும் சொல்றாரு, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இருதரத்தாரையும் ஒன்றாக்கி இப்படி சமாதானம் பண்ணி பகையாய் நின்ற சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று, எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. பகையை சிலுவையினால் கொன்று ஒப்புரவாக்குகிறார். எபேசு சபை எடுத்துக்கிட்டாலும் ஒப்புரவாக்குதல் சொல்லிக் கொடுக்கிறாரு. கொலோசி சபையும் பார்த்தோம், ஒப்புரவாக்குதல் சொல்லிக் கொடுக்கிறாரு. எபிரேயர் புஸ்தகத்திலும் பார்த்தோம், அங்கேயும் ஒப்புரவாக்குதல் சொல்லிக் கொடுக்கிறார். ரோமர் புஸ்தகத்துக்கு வரும்போது ரோமர் 5 அதிகாரம் 10 சொல்லுகிறார், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று ரோமர் 5:10 சொல்லுகிறது. எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. குமாரனுடைய மரணத்தை கொண்டுதான் இந்த மத்தியஸ்தன் காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மற்றபடி கிடையவே கிடையாது. அவர் மத்தியஸ்தரை வெளிப்பட்டதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அவர் தமது மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலதான் ஒப்புரவாக்குகிறார். உண்மையிலே சொல்றேன், இக்காலத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் பாவ சோதனைகளையும் பலவிதமான சவால்களையும் நம்மளால தைரியமாய் சந்திக்க கூடுமானால் அது எந்த விஷயத்துலதான் ஆண்டவர் சாத்தியப்படுத்துகிறான்னு சொன்னா, குமாரனை பற்றிய விசுவாசத்தினாலே. அதனாலதான் ரோம சபைக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒப்புரவாக்குதலை பேசுகிறார். அது மட்டும் இல்ல, நீங்க கொரிந்தியர் சபைக்கு வாங்க, 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 பார்க்கும்போது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினு சொல்லிட்டு, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்கினார். அது தொடர்ந்து சொல்றாரு, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார், எங்களுக்கு தந்தார். 18 பார்த்துட்டே இருங்க. 18 ஒப்புரவாக்குதலின் ஊழியம், 19 எப்படி எனில் விளக்கம் கொடுக்க, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் பாருங்க, நம்மை அவரோட கூட ஒப்புரவாக்கி என்ன செய்தார்? அழகா சொல்லிக் கொடுக்கிறாரு. ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு தந்தார். அப்ப 18 ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார். 19 ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கொடுத்தார். 20 நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. சொல்லிட்டு தான் சொல்றாரு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தாராம்? பாவமாக்கினார். அப்ப ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம், தேவனோட ஒப்புரவாக்குங்கள் அப்படிங்கிற கட்டளை, இது எல்லாமே எதுலதான் வருதுன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அதான் விலையேற பெற்றது. மத்தியஸ்தராய் கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டாம். இது ஒரு மிக 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 சந்தோஷமான செய்தி. துவண்டு போயிடாதீங்க. இந்த செல்வகுமார் உங்களுக்காக பரிந்து பேசுகிறான், ஆகையினாலே தோண்டு போயிடாதீங்கன்னு சொல்றது 100% தவறு, 100% தவறு. மத்தியஸ்தராகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற இடத்தில் இருக்கிறார். பிரதான ஆசாரியராய், மத்தியஸ்தராய். அவர் பிரதான ஆசாரியர் தானே. என்ன நீங்க மத்தியஸ்தர்னு சொல்றீங்க? ஆமா, 2 ஒண்ணு தானே. அன்னைக்கு பிரதான ஆசாரியர் என்ன செஞ்சாங்க? நிக்காங்க, தரப்புல நிக்காங்க. நீ தாராளம் வேதத்துல பார்க்கலாம்.
என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம் 18 அந்த கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவருக்கும் நடுவே பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் நிற்கிறான், வாதை நிறுத்தப்பட்டது. மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கும் நடுவே, அந்த மத்தியில் எங்க மனுஷன் நிற்கிறான், வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி அங்கே என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்போ எத்தனாவது வசனம்? 48ல நாம் பார்க்கிறோம், செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். எப்படி நின்றான்? அதுக்கு முன்னால போட்டிருக்கு, அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே மத்தியஸ்தனா நிக்கிறான். ஜனங்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க, இவன் ஓடுறான். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவன் ஓடுவான், ஓடினே இருக்கும் பைபிள். நீங்க தாராளமா பார்க்கலாம். 47ஆம் வசனத்துல மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் என்ன செஞ்சானா? ஓடினான். இவன் உண்மையிலே ஒரு மத்தியஸ்தன். ஏன்னா ஜனங்களுடைய பாவத்துக்காக அங்க ஒரு பாவ நிவர்த்தி செய்தால் ஜனங்கள் தேவனோட ஒப்புரவாயிருவாங்க. ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இப்ப சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய இடத்துல பிரதான ஆசாரியனாகிய யார் இருக்கிறா? ஆரோன் இருக்கிறா. இந்த ஆரோன் கிறிஸ்துவுக்கு முன்னிழல், மறந்துடாதீங்க. ஏன்னா பிரதான ஆசாரியனாய் அக்காலத்திலே பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாக அவன் வெளிப்பட்டிருந்தான். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். தெளிவா இருக்கு வசனத்துல. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆரோன் மட்டும் இல்ல, மோசேயும் ஒரு மத்தியஸ்தனாக அவன் செயல்பட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே யாத்திராமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்திலே ஜனங்களுக்குள்ளே வாதை உண்டாக இருந்தது. ஜனங்களை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று இருந்தார். மோசேயிடம் சொன்னார், நீ என்னை விட்டு விடு, நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லும் போது என்னை விட்டுவிடு என்று அவர் சொன்னார். யாத்திராமம் 32வது அதிகாரம் 10 மற்றும் 11 பார்க்கும்போது அங்கே மோசே அவர்களுக்காக மத்தியஸ்தனாய் செயல்பட்டான். யாத்திராமம் 32:10 சொல்றாரு. 9 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஏன்னா கன்றுக்குட்டியை கொண்டு வந்துட்டாங்க. 10ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தர் நோக்கி, கர்த்தாவேன்னு சொல்லி அவர்களுக்காக கெஞ்ச ஆரம்பித்து விட்டார். பரிதாபம் கொள்ளும், அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் சொல்லி 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில சொல்ற கடைசியில 13ஆம் வசனத்தின் கடைசியில பார்க்கிறோம், அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று எப்படி பிரார்த்தித்தானா? கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில மத்தியஸ்தனாய் செயல்பட்டது யார்? அந்த காலத்துல மோசே. மறந்துடவே கூட. ஏன்னா மோசே மத்தியஸ்தன் சொல்லி பைபிள்ல இருக்கு. பைபிள் ஆதாரத்தோடு சொல்றான், மத்தியஸ்தன் சொல்லி பைபிள்ல இருக்கு. கலாத்தியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க தாராளமா பார்க்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்களேன். 19. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். வாக்குத்தத்தம் பெற்ற, பாருங்க, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் அளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு, அது அக்கிரமங்களின் நிமித்தமாக என்ன செய்யப்பட்டு, வாசிக்கலாம், கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இப்ப இந்த மத்தியஸ்தன் சொல்றது யார சொல்றாரு தெரியுதா? சத்தமா சொல்லுங்க, மோசே. எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேல இருந்து ஆண்டு மோசே குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனும் ஒருவர். அப்போ யாரு கையில் அது கொடுக்கப்பட்டது? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும், கிறிஸ்துவின் சந்ததி வருமளவும், புது உடன்படிக்கையின் சபை வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக, எது? நியாயப்பிரமாணம். அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மோசே அன்றைக்கு மத்தியஸ்தனாய் செயல்பட்டா ஜனங்களை தேவன் அழித்து விடாதபடிக்கு. ஜனங்களுடைய வாழ்க்கையில பயங்கர பாரங்கள், வேதனைகள், பலவிதமான முறுமுறுப்புகள், இதுக்கு மத்தியிலே தேவன் அவர்களை அழித்து விடக்கூடாதபடிக்கு
பரிந்து பேசக்கூடிய இடத்திலே அங்கே மோசே காணப்பட்டிருந்தான். மத்தியஸ்தனுடைய ஊழியத்தை செய்தார். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து, மத்தியஸ்தராகிய கிறிஸ்து தேவனுக்குரியவர் மட்டும் இல்ல, நமக்கும் உரியவர். நம்மை தேவனோடு இணைத்து விடக்கூடிய பாலமாய் அவர் வெளிப்பட்டார். இதைத்தான் பேதுருக்கு ஆவியான வெளிப்பாடு கொடுக்கும்போது 1 பேதுரு 3:18 சொல்றாரு, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. அழகா சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி பலவிதமான பாவ போராட்டங்களிலே சிக்கி சின்னாபின்னம் ஆகாதபடிக்கு, பலவிதமான போராட்டங்களிலே சிக்கி வாழ்க்கையை இழந்து விட கூடாதபடிக்கு உங்கள் மேலையும் என் மேலையும் கரிசனை உள்ளவராய் நம்மை தேவனிடத்திலேயே சேர்க்கக்கூடிய ஒரு இடத்திலே, உலகத்துக்குள்ளே அல்ல, பாவத்துக்குள்ளே அல்ல, அருவருப்புகளுக்குள்ளே அல்ல, ஏதோ தற்காலிக சந்தோஷத்துக்குள்ளே அல்ல, எப்பொழுதும் நிறைவான சந்தோஷத்தை கொண்டிருக்கிற தேவனிடத்திற்கு சேர்க்கும்படிக்கு. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு 1 பேதுரு 3:18, கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்தில் கொலையுண்ட ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த சத்தியங்கள் எல்லாம் நான் அறிய வேண்டியது இருக்கு. இந்த சத்தியத்தினுடைய தாத்பரியத்தை நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கு. மத்தியஸ்தன், யோபுடைய அங்கலாய்ப்புக்கு ஒரு முடிவு யார் இருந்தா நலமா இருக்கும்? எங்கள் இருவர் மேலும் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் இல்லையே. போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அதே போல போராட்டங்களை சந்தித்து வருகிறோம். அது பாவ போராட்டங்களா இருக்கலாம், பிரச்சனை என்கிற போராட்டமாக இருக்கலாம். ஆண்டு நமக்கு வெளிப்படுத்தி தருகிற காரியம் இதுதான். அவர் நம்முடைய மத்தியஸ்தன். அவர் தான் நம்முடைய மத்தியஸ்தர். மறந்துடாதீங்க பிரியமானவர்களே, மத்தியஸ்தர். இதைத்தான் கலாத்தியர்லையும் காமிச்சு கொடுக்கார் பாருங்க. கொரிந்தியர்ல ஒப்புரவாகிற ஊழியத்தை காமிச்சு கொடுக்கிறார், மத்தியஸ்தனுடைய ஊழியத்தை காமிச்சு கொடுக்கிறார். ரோமர்ல காமிச்சு கொடுக்கிறார், ரோமருக்கு அடுத்து கொரிந்தியர்ல காமிச்சு கொடுக்கிறார், கொரிந்தியருக்கு அடுத்து கலாத்தியர்ல காமிச்சு கொடுக்கிறார், கலாத்தியருக்கு அடுத்து எபேசியர்ல காமிச்சு கொடுக்கிறார், எபேசியருக்கு அடுத்து பிலிப்பியர், ஆமா எபேசியரையும் காமிச்சு கொடுக்கிறார், எபேசியரை அடுத்து பிலிப்பியர்லையும் காமிச்சு கொடுக்கிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் தேவனோடு இணைத்து விடக்கூடியது. ஒன்றையே சிந்தித்து என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு அப்ப என்ன அர்த்தம்? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். இப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை காண்பித்து கொடுக்கிறார். கொலோசியருக்கு வந்த அங்கேயும் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அதையும் தாண்டி தெசலோனிக்கேக்கு வந்தா அங்கேயும் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் தான். எப்படி அந்த ஜனங்கள் எவ்விதமாய் தேவனிடத்தில் திருப்பப்பட்டார் என்று சொல்லி கொலோசி சபைக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும். நீங்க 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே நாம் ஒரு 2 வசனங்களை கூட பார்க்கலாம். 5வது அதிகாரம் 9-10 நாம் பார்க்கும்போது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கென்று நியமித்தார். இதான் ஒப்புரவாக்குகிறார், இயேசு கிறிஸ்து மூலமாய். அதனால சொல்ல, நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாலே நீங்க வாசித்து பார்த்தா கூட, இதுக்கு முன்னாலே வந்து பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வேதத்துல அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம், அதுல நீங்க 8ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது இந்த அதாவது தெசலோனிக்கேயில் உள்ள மகா மேன்மை என்ன, 9-10 ஆகிய வசனங்களை பார்க்கிறோம். ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதை அவர் இங்கே காண்பித்து கொடுக்கிறார். மனம் திரும்பினதை குறித்து. ஆக இதெல்லாம் நான் பார்க்கும்போது தேவனிடத்துல சேர்த்து விடக்கூடிய இடத்துல மத்தியஸ்தராய் கிறிஸ்து செயல்பட்டு வந்தார். அதனாலதான் நம்ம கவலை இல்லை. நான் இதை ஆராயும் போது, இந்த செய்தியை நான் அப்படியே ஆராய்ஞ்சு பார்க்கும் போதே உள்ளத்துல மிகப்பெரிய சந்தோஷம் வந்தது. பிரியமானவர்களே, உள்ளத்துல மிகப்பெரிய சந்தோஷம். தோண்டு போயிடாதீங்க. கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஏதோ காய்ச்சல சுகமாக்குறவரா மாத்திரமா? கண்ணீரை துடைக்கிறவரா? வெறுமே கண்ணீர் துடைக்கிறவர் மாத்திரமா? பண நெருக்கடியில ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து உதவி செய்கிறவரா மாத்திரமா? இல்ல, எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார், எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார் என்றும் நம் வேதத்துல வாசிக்கிறோம்.
பாருங்க, இந்த கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார். இதனாலதான் பழைய ஏற்பாட்டு நாட்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க எவ்வளவுதான் மத்தியஸ்தரை எழுப்பினார். நீங்க நல்லா பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தனா இருக்கிறார். ஆரோன் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தனா இருக்கிறார். சாமுவேல் சவுல் ராஜாவுக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தனா செயல்படுறார். எதுவும் எடுக்கல, எல்லாம் அப்படி கட்டுவிட்ட மாதிரி அத்துட்டு இவங்களுடைய பிரயாசம் எல்லாம் வீண். சாமுவேல் மத்தியஸ்தனா இருந்து பார்த்தாச்சு, கதை நடக்கல. அவரே சொல்லிட்டாரு, நான் தள்ளிவிட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், போ உன் கொம்பை தைல கொம்பை நான் நிரப்பி கொண்டு வா, ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் சொல்லி 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் உண்மையாவே கண்டிப்போடுதான் சாமுவேலிடத்துல பேசினார். சாமுவேலுக்கும் நினைக்கிறாரு, எவ்வளோ சவுலுக்கா போராடணும், இன்னும் அங்கலாய்க்க அவருடைய இருதயம். அதனாலதான் அவர் சொல்ல, நீ எந்த மட்டும் நான் தள்ளிவிட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டு அடுத்து ஒழித்து செய் போ அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? சவுலை என்னோடு இணைச்சிடலான்னு எவ்வளவு பிரயாசப்பட்ட, என்னோடு இணைக்கலான்னு சொல்லி எவ்வளவு மத்தியஸ்தனுடைய ஊழியத்தை செய்ய பார்க்க பிளாப், எல்லா ஊழியும் பிளாப். மோசே பண்ணி பார்த்தாரு, கடைசி என்னாச்சு? மோசே போனதுக்கப்புறம் அவ்வளவு சோரம் போயிட்டு. யோசுவா இணைச்சு பார்க்காரு, மத்தியஸ்தனா இருந்து இணைச்சு பார்க்காரு, யோசுவாக்கு அப்புறம் அவ்வளவு பிளாப்பு. இப்படி இணைத்து 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 பார்த்தா கம்ப்ளீட் எல்லாம் அடி வாங்குது. இப்படி ஊழியர்கள் எக்கச்சக்கம் எழும்புனாங்க. நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழும்பின அத்தனை ஊழியக்காரர்களுமே, ஜனத்தினிடத்துக்கு தேவன் அனுப்பின அத்தனை ஊழியக்காரங்களுமே என்ன ஊழியத்தை செஞ்சாங்க தெரியுமா? மத்தியஸ்தனுடைய ஊழியத்தை தான் செஞ்சாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா? ஜனங்களிடத்துல தேவன்கிட்ட போய் ஒப்புரவாயிரு, தேவன்கிட்ட போய் சேரு, நான் அவருடைய பிரதிநிதியா வந்து நிற்கிறேன், அவர் தான் என்ன அனுப்பியிருக்காரு. எதுக்கு அனுப்பினார் தெரியுமா? அவர் டைரக்டா வந்து நீ தாங்க மாட்ட, உன்னை அனுப்பியிருக்காரு. ஞானதிர்சிக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், எத்தனை தேவ மனிதர்கள் வந்தாங்க, வந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு சொன்னாங்க? எத்தனையோ தரம் சேர்த்துக்கொள்ள மனதாய் இருந்தேன், கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளின் கீழ் சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாய் எத்தனையோ தரம் நான் உங்களை சேர்த்துக்கொள்ள இருந்தேன், ஆனால் அவர்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அப்ப அவங்களுடைய எல்லா ஊழியங்களையும் பாருங்க, எரேமியா, எலியா, எலிசா, எல்லாருடைய ஊழியத்தையும் பாருங்க, தேவன் கிட்ட சேர்த்து விடணுங்கிற அந்த மத்தியஸ்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க, எல்லாமே ஃபிளாப் ஆகிட்டே இருந்தது. அப்ப மத்தியஸ்தருடைய ஊழியங்கிறது இரத்தத்தினாலதான் வெளிப்படணும் அப்படிங்கிறத, பலியில தான் வெளிப்படும் அப்படிங்கிறத கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிறார். கிறிஸ்துவின் மூலம் நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆகினால் தான் பிரியமானவர்களே, நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வெளிப்பாடான சத்தியத்தை தாண்டி வெளியெங்கேயும் போகாதீங்க. இந்த சத்தியத்தில் நிலைத்திருங்க பிரியமானவர்களே. நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறா, எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? நீங்க இப்ப விட்டா நடந்த வீட்டுக்கு நான் போயிருவேன், அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. உண்மைதானே? எவ்வளவு பெரிய சந்தோஷம். இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நடந்து போவியா? சந்தோஷமா போறேன், நடு இரவுலையும் போக ரெடி, ஆயத்தம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு. எனக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்துல கிறிஸ்து இருக்கிறார். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ நான் இவ்வளவு பண நெருக்கத்துல இருக்கேன், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், இவ்வளவு போராட்டத்துல இருக்கேன், இவ்வளவு பாவ சோதனைகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கு. பைபிளே சொல்லிட்டு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்லி எபிரேயர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு மகா மேன்மையான ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு இருக்கு. தைரியம் கொண்டு நிக்கலாம், ஏன்னா நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தில் நாள்தோறும் ஜீவிப்போம். உங்களை என்னையும் தேவனிடத்துல சேர்க்கக்கூடிய இடத்துல எரேமியா இல்ல, எசேக்கியேல் அல்ல, அவங்க எவ்வளவுதான் சேர்க்க எத்தனை பிரயாசப்பட்டாலும் அத்தனையும் every effort of the old prophets ended in vain. எல்லாம் வீணாய் போய்விட்டது, எல்லாம் resulted in useless ones. எல்லாமே பயனற்ற ஒன்னாக மாறிவிட்டது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த ரெவல்யூஷன் கிடைச்சனாலதான் இதற்காகவின் போட்டிருக்கு. எதற்காகவையா? அதை பாருங்க, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இதற்காகவே அழுத்தம் கொடுக்காரு பாருங்க. வேற எதுக்கும் பிரசங்கி கிடையாது. நல்லா காப்பி குடிச்சிட்டு காப்பியில முறுக்கள்ளி போட்டு அல்லது மிச்சரள்ளி போட்டு நல்லா ஊற வச்சு குடிக்கிறதுக்கு அல்ல, அல்லது போற இடத்துல எல்லாம் தசம்பாந்தா அந்த காணிக்கத்தா இந்த காணிக்கத்தான்னு சொல்லி வாங்கி பாக்கெட்டை நிரப்புறதுக்கு நான் ஊழியக்காரனாக பிரசங்கியாக ஏற்படுத்தப்பட்டோன்னு சொல்லல. இதற்காகவே இதற்காகவே இதற்காகவே. ஐயா நீங்க அரைச்சமாவே அரைக்கீங்க, ஆமா இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் நியமிக்கப்பட்டு.
புறஜாதிகளுக்கு என்ன சொல்லிருக்கு? விசுவாசத்தையும் சத்தியத்தை விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன், நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். கெஞ்ச ஆரம்பிக்கிறார். இது பொய் இல்லப்பா, வேற எதுக்கோ நிக்க நினைச்சிடாங்க, வேற எதுக்கோ போதகனா இருக்கேன், வேற எதுக்கோ அப்போஸ்தலனா இருக்கேன், வேற எதுக்கோ நான் பிரசங்கியா இருக்கேன் நினைச்சிடாங்க. இதுக்குதான், இதற்காகவே நான் பிரசங்கியாக நியமிக்கப்பட்டேன். அழைப்பை பார்த்தீங்களா? இதுதான் பிரியமானவர்களே. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிட்டு பழைய உடன்படிக்கையில் இருந்த எல்லா ஊழியமும் பிளாப் ஆயிட்டு. அதனாலதான் இவர் சொல்ல ஆரம்பிச்சார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை குறித்து பேசுற இடத்துல நீங்க கவனிங்க. கடைசி நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல நாம பார்த்தோமே, பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாய் மோசே இருந்ததை கலாத்தியர் 3வது அதிகாரம் 19ல பார்த்தோமே. இப்ப 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்க 2 விதமான ஊழியத்தை காண்பிக்கிறார். ஒன்று புது உடன்படிக்கையின் ஊழியம், இன்னொன்று பழைய உடன்படிக்கையின் ஊழியம். பாருங்க, புது உடன்படிக்கையின் ஊழியத்தை இங்க காண்பிக்கும் போது அழகா சொல்றாரு. 6வது வசனத்துல, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்துக்கொள்ளுகிறது ஆவி உயிர்ப்பிக்கிறது. அது என்ன எழுத்துக்கொள்ளுகிறது ஆவி உயிர்ப்பிக்கிறது? அடுத்த வசனத்தை பாருங்க. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. எதை பத்தி பேசுற நினைக்கீங்க? மத்தியஸ்தர் குறித்தும் பேசுறாரு. ஏன்னா நீ தாராளம் பார்க்கிறான், ஆவிக்குரிய ஊழியம், நீதியை கொடுக்கும் ஊழியம் எல்லாம் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றியது. எப்படி சொல்றீங்க கேக்குறீங்களா? அதாவது மோசே ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்துல வார்த்தையை பெற போயிருந்தான். நமக்கு தெரியும், நம்ம அதைத்தான் நம்ம அங்க கவனிச்சோம். மோசே நீ விட்டு விடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லும் போதுதான் இந்த ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறத யாத்திராமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11, 12, 13 ஆகிய 3 வசனங்களை பார்க்கிறோம். 3-4 வசனங்களை பார்க்கிறோம். பிரார்த்திக்கிறார், கெஞ்சி பிரார்த்தித்தார். கர்த்தர் அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டார். மத்தியஸ்தனுடைய வேலையை செய்கிறார். எந்த சமயம் தெரியுமா? மலைக்கு போயிட்டு வரும்போது, மலைக்கு போயிட்டு இங்க இறங்கி வரும்போது இவங்க வணங்கா கழுத்துள்ளவங்களா ஆயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து 34வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கதான் மோசையுடைய முகம் பிரகாசி. எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறவங்க நேரம் இல்லை. மோசையுடைய முகம் பிரகாசிக்கிறது இங்க கொண்டு வர்றாரு. பாத்தீங்களா? எழுத்துன்னு கொண்டு வர்றாரா, கற்பலகைகள் கொண்டு வர பாருங்க, நீங்க தாராளம் பார்க்கலாம். அது மையினால் இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 7வது வசனத்துல பாருங்க, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். கற்களில் பதிந்தது எங்க வருது? யாத்திராமம் 32, 34, 32ல உடைச்சு போட்டதுதான் 34ல நீ மலைக்கு வான்னு சொல்றாரு. அதிகாலமே ஆயத்தப்பட்டு வான்னு சொல்லி 34வது அதிகாரம் துவக்கத்தில் சொல்லி அப்புறம் கொடுத்து விடும்போது அவன் முகம் பிரகாசிக்கிற எல்லாம் பார்க்காங்க. அப்ப கற்களில் பதிந்திருந்த அந்த ஊழியம் அவ்வளவு மகிமையா இருக்கு. மோசே முக்காடு போட்டுக்கிட்டாங்கிறது அடுத்து வருது. நீங்க தாராளமா பார்க்கலாம். மோசே முக்காடு போட்டு அடுத்து வருது பாருங்க. 13ஆம் வசனத்தை பாருங்க. 13ஆம் வசனத்தை பாருங்க. 13ஆம் வசனம், மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் என்ன செய்கிறது இல்ல, போடுகிறது இல்லை. அப்போ இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்ம கிட்டத்தட்ட இப்படிதான் பார்க்க வேண்டியது தெரியுமா? இந்த 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல எந்தெந்த அதிகாரம்லாம் உள்ள கொண்டு வர்றாருன்னா, யாத்திராமம் 32, 33, 34 இதைத்தான் உள்ள அப்படியே கொண்டு வர்றது. அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, அந்த ஊழியத்துக்கு முன்னால இந்த ஊழியெல்லாம், இந்த ஊழியத்துக்கு முன்னால அந்த ஊழியம் சிறந்ததெல்லாம் கிடையாது. நீங்க வேணா 10ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதில்லை. இவன் வாயில தான் வடை சுடுவான். ஆனா கிறிஸ்து இரத்தத்தை கொண்டே பரிந்து பேசுவான். மோசே எதை கொண்டுதான் பரிந்து பேச முடியும்? கோலை கொண்டா பரிந்து பேச முடியும்? வாயை கொண்டு பரிந்து பேசுறான். வாயினால கெஞ்சிறான், கெஞ்சி பிரார்த்தித்தான். அதுக்கு என்ன செயல்படுதுன்னா, ஒரு கையை உயர்த்தி இருக்கலாம், ஒரு அழுது இருக்கலாம், கண்ணில் அழுக வந்திருக்கலாம், வாய் முறையிட்டு இருக்கலாம். இங்க வாயெல்லாம் செயல்படாது, கல்வாரி தான் செயல்படும். அதனாலதான் அந்த ஊழியத்தை விட இந்த ஊழியம் மகா மேன்மையானதுன்னா, அந்த ஊழியத்தின் மகிமை எவ்வளவு பயங்கரமா இருக்கு. என்ன இது? அது சாதாரணதா? எவ்வளவு மகா மேன்மையானது. மலையில தேவனோடு முகமுகமா பேசுகிற அனுபவம், அந்த மகிமை, அந்த முகம்லாம் அப்படி பிரகாசிச்சிருக்கு. அங்க சொல்றாரு பாருங்க, இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாதலால்
மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் என்று சொல்லி அவ்வளவு ஒரு சந்தோஷம். தாராளமா பேசுகிறோம். எதுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை எப்படி வந்துச்சு? இங்க என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அந்த ஊழியத்தின் மகிமை இந்த ஊழியத்தின் மகிமையை காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் தாராளமாய் பேசுகிறோம் பிரியமானவர்களே. அதனாலதான் எபிரேயர், நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, எபிரேயர் 8வது அதிகாரம் 9, 10 வாசித்தீங்கன்னா பொது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற காலத்தை பத்தி பேசிட்டு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த உடன்படிக்கை எப்படி இருக்க போகிறதுன்னு சொன்னார் தெரியுமா? எகிப்திலிருந்து அவர்களை வரப்பண்ணின நாளில், நான் கைப்பிடித்த நாளில் இருந்தது போல அந்த உடன்படிக்கை இருக்க போறதில்ல, அதிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். இருக்குதா இல்லையா? அப்படியே இருக்கு. எபிரேயர் 8வது அதிகாரம் 9ஆம் வசனமா 10ஆம் வசனமா? கண்டிப்பா 9ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். 9ல தானே இருக்கு. எகிப்தில நான் அவர் கையை பிடித்த நாளில் இருந்தது போல அது என்ன செய்யறது இல்ல, இருப்பதில்லை. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர்கள் நிலை நிற்கலன்னு சொல்லுவாரு. அந்த வசனத்தை முழுமையா வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்க. பாத்தீங்களா? அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன். அவங்க நிலை நிற்க முடியல. அந்த உடன்படிக்கையில் நிலை நிற்க முடியல. அந்த உடன்படிக்கையில் மத்தியஸ்தன் இருந்தார், நிலை நிற்க முடியல. அந்த உடன்படிக்கையில மோசேங்கிற ஒரு பெரிய மத்தியஸ்தன் இருந்தார். 40 நாளா அப்படியே தேவன்கிட்ட போய் பேசி முகமுகமா அவரை தரிசித்து அவர்கிட்ட இந்த வார்த்தைகளை வாங்கி, டைரக்டா வார்த்தைகளை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல, ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்துல திறப்பின் வாயில நின்றான்னு சொல்லி சங்கீதத்துல வாசிக்கிறோம். அவ்வளவு ஒரு மேன்மையான அனுபவத்தை பெற்றிருந்த ஒரு பெரிய மத்தியஸ்தன், அவன் கையில தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த அந்த காலத்துல. அப்படிப்பட்ட மத்தியஸ்தனாலே என்ன செய்ய முடியல, இவங்களை நிலைநிற்க பண்ணவே முடியல. அந்த மத்தியஸ்த ஊழியம் ஃபிளாப், அந்த ஊழியம் ஃபெயிலியர். அவர்கள் நிலைநிற்கவில்லையா? ஆனா நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் சொல்லி எபிரேயர் 7:25 சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, மீண்டும் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக, அதான் மத்தியஸ்தர் மூலமா, இவர் இல்லாம அங்க போக முடியாது. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். மோசே மரிச்சிட்டாருன்னா ஜனங்களும் மரிச்சிருவாங்க. யோசுவா மரிச்சிட்டாருன்னா ஜனங்களும் செத்துருவாங்கன்னா என்ன, காலி, அவ்வளவுதான். அதான் யோய்தாங்கிற ஒரு ஆசாரி இருக்கிற வரைக்கும் தான் அவங்க உருப்படியா இருந்தாங்க. யோய்தா மரணம் அடைஞ்சிட்டான்னா அவருடைய பையனையும் கொண்டுட்டாங்க. அதான் சாகும்போது சொல்லுவார், கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பாருன்னு சொல்லிட்டே செத்து போவாரு. பின்னால அடின்னா அடி வசமா இருக்கும். அவங்கவுங்க இருக்கும்போதுதான். அதனாலதான் நியாயாதிபதி புஸ்தகம் துவக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். இஸ்ரவேல்ல யார் இல்லையா? ராஜா இல்லை. அங்க நடத்தக்கூடிய இடத்துல, தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல அங்க ஊழியக்காரன் கிடையாது, ஆள் கிடையாது. அதான் அவனவன் தன் போனபடி அப்படியே சரி போனபடி போய்கிட்டே இருந்துட்டான். அதனாலதான் தேவன் பாருங்க கிறிஸ்துவை மத்தியஸ்தராய் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஒரு அதிமேன்மையான இந்த உடன்படிக்கையின் சத்தியத்தை, புது உடன்படிக்கையின் சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாகிய நாம் கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட்டு வாழ, சந்தோஷமாய் வாழ, என்ன நடந்தாலும் சரிங்க, என்ன நடந்தாலும் சரி, என்னைக்கு போய் சேர்ந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சேர போறோம். என்ன நடந்தாலும் சரி, தேவன் எனக்காக பரிந்து பேசுகிறார், என் பட்சத்துல இருக்கிறார். பாருங்க எவ்வளவு மகா பெரிய மேன்மை. ஐயோ நான் விழுந்துட்டேன்னு நினைக்க இல்ல, என்னை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். இது என்ன சறுக்கி விடுறதுக்கு என்ன பழைய உடன்படிக்கையின் மோசையின் ஊழியமா? இல்ல. அந்த ஊழியத்தின் மகிமை இந்த ஊழியத்தின் மகிமைக்கு முன்பாக சிறந்ததே கிடையாது. அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆசாரித்துவ ஊழியம், அந்த மத்தியஸ்தனுடைய ஊழியம் எதுவுமே நிலை நிற்க முடியல. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை என்னை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார். மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம இருக்க இடத்துல கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த நாளில் கேட்டதான நாம் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு முன்பாக நிறுத்தினவர்களாய், எங்கள் இருவர் மேலும், அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது சொல்ல வர்றார், எங்கள் இருவர் மேலும் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் இல்லையே. அதனால இப்பொழுது என்னால் பயம் இல்லாமல் பேச இப்பொழுது எனக்கு இடம் இல்லைன்னு சொல்றார். இப்பொழுது இடம் இல்லையே. ஐயோ ஒரு சில காரியங்களை குறித்து நான் பயந்துகிட்டு இருக்கிறேனே, அதுக்காக ஆண்டு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரா? ஐயோ சில சூழ்நிலையை கண்டு நான் பயந்துகிட்டு இருக்கிறேனே, ஐயோ சில பாவ சோதனைகளை கண்டு நான் எவ்வளவு பயப்படுறேனே,
குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கண்டு சில காரியங்கள் என்னை இன்னும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. தடுமாற்றம் நிறைந்த இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசிட்டு ஓடுவதல்ல, அது நம்மளை சிறப்படுத்த முடியாது. கிறிஸ்து இயேசுவை சரியாய் நான் கண்டுகொள்ள வேண்டும். அவர் என்னுடைய மத்தியஸ்தர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இது எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அந்த மத்தியஸ்தராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாகிய நாம் தைரியம் கொள்ளுவோம். எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். இப்படிப்பட்ட வெளிச்சம், இப்படிப்பட்ட மகத்துவம் எங்கள் பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. அவர் என்றென்றைக்கும், எங்களுடைய ஆயுள் நாட்கள் கூட ஒருவேளை 70, 80, 90 கூட இருக்கலாம். ஆனால் உம்முடைய மத்தியஸ்தர், எங்களுடைய மத்தியஸ்தருக்கு முடிவே இல்லை. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எபிரேயர் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், என்றென்றைக்கும் உள்ள ஆசாரியத்துவம் உடையவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை எவ்வளவாய் தூக்கி நிறுத்துவதற்கு, விழுந்து போன எங்களை, அடிக்கடி விழுகை சந்திக்கிற எங்களை, தடுமாறுகிற இந்த உலகத்திலே எங்களை தூக்கி நிறுத்தினீர். எவ்வளவு போதுமானவர் ஆண்டவரே. நம்பிக்கையை உம்மை அறிகிற அறிவில் எங்களுக்கு தருகிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஒத்தாசையும் கிருபையும் கர்த்தர் தந்தருளுவீராக. தகப்பனே, எங்களுக்காக இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் என்றென்றைக்கும் பிதாவின் வலது பரிசத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுகிற புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் நீர் காணப்படுகிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் தைரியம் கொண்டு இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண, எல்லா பிரச்சனைகளையும் பவுல் சொன்னது போல எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரு மத்தியஸ்தரை அறிந்து கொண்ட உடனே சொல்லுகிறாரு, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படும் சொல்ல வந்தாலும் சரி, அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படும் அடின்னு அடிச்சாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த உயர்தரமான சத்தியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இயேசு தேவன் மகிமைப்படுவீராக. ஆண்டவர் அதிக பிரயாசத்தோடு இந்த இடத்திலும் கூட எங்களுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்து, ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே உற்சாகப்படுத்துகிற அருமையான சாலன சமாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களே உங்க குடும்பத்தை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சரீரத்தில் வேண்டிய பலன் சுகத்தை கட்டளையிடுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற யாவரையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் அத்தனை பேரும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாவருக்கும் நன்மை உண்டாக கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.